ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் படகு வீச்சு போட்டு அதை ரவுண்டாக சுற்ற போகிறோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம அதே படத்தை தான் பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தில் நம்ம வந்து படகு வீச்சை போட்டு ரவுண்டாக சுற்றும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுற்றிருந்தோம். இப்போது நம்ம அதே இதை ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சுற்ற போகிறோம். வாங்க இன்னைக்குள்ள படத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள படத்தை பார்க்காதவங்களுக்கு அந்த முந்தின படத்தோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த படம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த படத்தை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லெக் மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து படகு வீச்சை சேர்த்து போடுவோம். இந்த சுற்று ஃபுல்லாகவே வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் இப்படி சுற்றி நம்ம அந்த ரவுண்டை முடிக்க போகிறோம். இதுக்கு முந்தின படத்தில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரம்பித்து அதை அப்படியே முடிச்சிருப்போம். இப்போ வந்து அதே இதை நம்ம அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பண்ணும்போது முதல்ல நம்ம வந்து ரைட் சைடு தான் திரும்பணும். ஸோ அதனால தான் நம்ம ரைட் சைடு திரும்பி அந்த ரவுண்ட் வந்து ரைட் சைடில் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போய் தான் இது வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். இதில் நம்ம முதல்ல வந்து ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் லெக்கை தூக்கி தான் இங்கூடி திரும்பணும். அதேமாரி ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல வந்து லெக் மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு அடுத்து நம்ம கம்பியும் சேர்த்து போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு திரும்ப போகிறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெக்கை தூக்கி நான் இப்படி ரைட் ஹேண்ட் சைடு நான் வைக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்படி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. அப்படி வச்சா நமக்கு ரவுண்டு ஃபார்ம் ஆகாது. அதேபோல் கொஞ்சம் நம்ம கம்மியாக கொஞ்சம் டைரெக்ஷனை மாற்றி வச்சு இப்போது நம்ம லெஃப்ட் லெக்கை தூக்கி ரைட் சைடு வைக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வர்றதுனால இப்போது எப்போவுமே நமக்கு ரைட் லெக் வந்து பின்னாடி தூக்கி வைக்கிற மாதிரி தான் வரும். லெஃப்ட் லெக் வந்து முன்னாடி தூக்கி வைப்போம், ரைட் லெக் வந்து பின்னாடி தூக்கி வைப்போம். இப்போது ரைட் லெக்கை அப்படியே தூக்கி பின்னாடி வைக்கிறோம். அடுத்ததாக இப்போ லெஃப்ட் லெக்கை தூக்கி முன்னாடி வைக்கிறோம். அடுத்து ரைட் லெக்கை நல்லா தூக்கி அப்படி பின்னாடி வைக்கிறோம். அடுத்து மறுபடி நம்ம வந்து லெஃப்ட் லெக்கை தூக்கி முன்னாடி வைக்கிறோம், ரைட் லெக்கை நம்ம பின்னாடி வைக்கிறோம். இப்போ நமக்கு அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு நமக்கு முடிஞ்சிட்டு. அதேமாரி காலை நல்லா நல்லா மடக்கி தூக்கி தான் நம்ம வச்சு சுற்றணும். நம்ம எந்த சைடு ஏறுதோமோ, எந்த சைடு நம்ம சுத்தக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த லெக் வந்து நமக்கு பேக் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட் லெக் நமக்கு ஃபார்வர்ட் சைடு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம மூவ் பண்ணுறேன். அதனால் நம்ம லெஃப்ட் லெக்கை தூக்கி ஃபார்வேர்டில் மூவ் பண்ணுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் சுற்றுறோம். அதனால் ரைட் லெக் பின்னாடி தான் பேக்கில் தூக்கி வைக்கிறோம். இப்போது லெஃப்ட் லெக்கை முன்னாடி வைக்கிறேன், ரைட் லெக் அப்படியே தூக்கி பின்னாடி வைக்கிறேன். அடுத்து லெஃப்ட் லெக் முன்னாடி, ரைட் லெக் பின்னாடி. ஸோ இப்படி பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு வந்துடும். இதுக்கு அடுத்ததாக நான் கம்பையும் சேர்த்து நான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்பை பிடிக்கிறோம். நம்ம ரைட் ஹேண்ட் சுற்றுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படகு வீச்சு போட்டு அதை ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம முடிக்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம போக முடியும். இதே இது நம்ம கம்பை அப்படியே சுற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சுட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போனோம் அப்படின்னா கம்பு அங்கே இருக்கும், பாடி இந்த பக்கம் திரும்பும். இது வந்து நமக்கு கரெக்டான மூமெண்ட்டில் வராது. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு திரும்ப போகிறோம் அப்படின்னா படகு வீச்சு ஸ்டார்ட் பண்ணுறதும் ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்பை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு படகு வீச்சு போட்டுக்கிட்டு அது சுற்று போடும்போதே காலையும் சேர்த்து நம்ம மாற்றி வைக்கணும். இப்படி பிடிச்சிட்டு சுற்று போட்டு காலையும் மாற்றி வச்சு அப்படி சுற்றி நிற்கிற ஒரு திரும்பி பார்க்கணும். அதுக்கு அடுத்து இப்படி சுற்றிட்டு கம்பு இங்கூடி வரும், கால் அப்படியே மாறி இருக்கணும். அடுத்து இப்படியே சுற்றி இந்த பக்கம் மாறும். இப்படி நம்ம முடிக்கிறோம். முடியும்போது அப்படி நமக்கு லெஃப்ட் சைடில் முடியும். இப்போ இதை மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படியே சுற்றி இப்படி தான் நம்ம முடிக்கிறோம். இந்த சுத்தை ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ண கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா வரும். இதை நம்ம நல்லா ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்பம் பாடங்களை கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரக்கு மறக்காமல் கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.